மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக ஆளும் மகாயுதி கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக, ஷிண்டே சிவசேனா மற்றும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி இமாலய வெற்றியை பெற்றது. மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் மகாயுதி கூட்டணி 230 இடங்களை அள்ளியது. அதிலும் குறிப்பாக பாஜக மட்டுமே 132 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. தற்போது துணை முதலமைச்சராக உள்ளவரும் முன்னாள் முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸை மீண்டும் முதலமைச்சராக்க பாஜக தீவிரம் காட்டுவதாக தெரிகிறது. இதற்கு RSSம் பச்சை கொடி காட்டியுள்ளது. ஆனால் இந்த முறையும் முதலமைச்சர் பதவியை தமக்கே வழங்க வேண்டும் என்று தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நெருக்கடி கொடுப்பதால் சிக்கல் எழுந்துள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையில்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை மகாயுதி கூட்டணியால் பெற முடிந்தது என்பது ஷிண்டே தரப்பினரின் வாதமாகும். மறுபுறத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சரானால் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று அஜித் பவார் தரப்பு கூறிவிட்டது. இச்சூழலில் பாஜகவின் டெல்லி மேலிடமும் பாஜகவின் ஆட்சி மன்ற குழுவுமே முதலமைச்சரை தீர்மானிக்கும் என்று பாஜக மாநில தலைவர்கள் உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். குழப்பம் நிலவும் நிலையில் மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் யார் என்பது இன்றைக்குள் தீர்மானிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனிடையே ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க வருமாறு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரனுக்கு அம்மாநில ஆளுநர் சந்தோஷ் கங்வார் அழைப்பு விடுத்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள 81 தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி 56 தொகுதிகளில் வென்றது. ஆளுநரை சந்திப்பதற்கு முன்பாக ராஞ்சியில் நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் மாநிலத்தில் கூட்டணியின் தலைவராக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். அத்துடன் தனது கட்சி MLAக்களால் சட்டப்பேரவை கட்சி தலைவராகவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் ஆளுநர் சந்தோஷ் கங்வாரை சந்தித்த ஹேமந்த் சோரன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததோடு வரும் 28ஆம் தேதி தலைநகர் ராஞ்சியில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.